வணக்கம். நான் எஸ் மித்ராவன் பேசுகிறேன். பாக்யராஜ் இறந்த செய்தி அறிந்து மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். போன வாரம் கூட அவரோட ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன். பாக்யராஜ் அவர்கள் பாரதியாரிடத்தில் உதவியாளராக இருந்து படிப்படி வந்து தன்னுடைய திறமைகளை இயக்கம், நடிப்பு என்று பல வகைகளில் காட்டி தமிழகத்தில் ஒரு சிறந்த தொழில்மிக்க கலைஞராக வளர்ந்தார். அவரிடத்தில் இருந்த மிக முக்கியமான விஷயம் திரைக்கதை. திரைக்கதை சொல்வதிலே திறமை பெற்றவராக வந்தார். ஏவிஎம்முக்காக அவர் எழுதி இயக்கிய படம் முந்தானி முடிச்சு வெள்ளி விழா கொண்டாடுகிறது. அந்த கதையை சொல்ல சரவணன் சார் பல முறை கேட்டும் நான் ரெடியானவன்னு சொல்றேன்னு சொல்லிட்டே இருந்தவர். ஒரு நாள் நான் ரெடியா இருக்கேன் சார், ஆனா உங்க ஆஃபீஸில் வந்து சொல்றதை விட ஒரு ஹோட்டல்ல ரூம் போடுங்க, அங்கே வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி. ஏவிஎம்ல எப்பவுமே ஸ்டுடியோவில் தான் கதை கேட்பாங்க. ஆனா பாக்யராஜ் வித்தியாசமா ஹோட்டல்ல ரூம் போட சொல்லி அங்கே வந்து அந்த கதையை சொன்னார். கதையை சரவணன் சாரும் அவருடைய சகோதரர்களும் கேட்டாங்க. கையில எந்த விதமான பேப்பரும் இல்லாம ஆட்சி வாரியா அந்த கதையை சொன்னாரு. சொன்னபோது எத்தனையோ கதைகளை கேட்டிருக்கிற சரவணன் சாரும் அவருடைய சகோதரர்களும் வியந்து போனாங்க. ஒரு கையில ஒரு பேப்பர் கூட இல்லாம கதையை முழுக்க மனசுல வாங்கிட்டு காட்சிப்படுத்தி கொண்டு அந்த கதையை சொன்னாரு. அப்பவே அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும், ஏன்னா டைரக்டர் அந்த அளவுக்கு கதையை சீரமைச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இன்னொருக்கும் கேள்விகள் கொடுத்து பாராட்டார். அந்த அளவுக்கு பாக்யராஜ் அவரோட கூட ஏழ்மையில பணியாற்றியதுனால எனக்கு நல்ல தொடர்பு இருந்தது. அவருடைய பல நிகழ்ச்சிகளில் இருந்து கொண்டு நான் வாழ்த்தி இருக்கிறேன். அதே ஒரு திறமையான படைப்பாளியை தமிழகம் இழந்து விட்டது என்று நினைக்கின்ற போது எங்களை போன்ற கலைஞர்களுக்காக மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பாக்யராஜ் அவர்களுக்கும் பூர்ணிமா ஜெயராமன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் திரையுலகத்தின் சார்பில், அவருடைய ரசிகர்கள் சார்பில், பாக்கிய பத்திரிகையின் வாசகர்கள் சார்பில் இந்த ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.